உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 2/10/2015 ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி காலை 7:20 வரை, பின்பு தசமி. திருவோண நட்சத்திரமானது காலை 9:50 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று விஜயதசமி. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ரிஷப ராசி நேயர்களே, சூரியன் 6இல் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, புதன் 4இல் பலமாக அமைய பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறது. பண வரவுகள் ஒருபுறம் சிறப்பாக இருந்தாலும் வீண் குழப்பங்கள், சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். கடக ராசி நேயர்களே, 7ஆம் வீட்டில் சந்திரனும் 2இல் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமைய பெற்று 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதால் மன அமைதி ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 2இல் சனி 4இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் புதனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் அமைய பெற்று பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும்.